ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் பருப்பு ஒரு 1/2 கப்பு, பருப்பு கூட 5-6 சின்ன வெங்காயம், 7-8 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி, தண்ணி அதில் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டா போதும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போடுங்க. எண்ணெய் 1/2 டீஸ்பூன் ஊற்றுங்க. கூடவே கல்லுப்பு போட்டுருங்க. போட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சுடுங்க. குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற டைமில் புளி ஊற வச்சுக்கோங்க. தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நாங்கள் ஊற வச்சுருக்கோம். குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்க பருப்பு, டொமேட்டோ, சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுருங்க. கடுகு வெடிகிறப்போ சின்ன வெங்காயம் போட்டுருங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 போடுங்க போதும். போட்டுட்டு கடுகையும் சின்ன வெங்காயத்தையும் 2 நிமிஷம் வதக்குங்க. ஸோ தட் அந்த சின்ன வெங்காயம் சாஃப்டன் ஆகும். அந்த டைமில் சின்ன வெங்காயம் வதக்குனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை போட்டுடலாம். நான் இதில் கேரட், பீன்ஸு, முருங்கைக்காய் இது 3 தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மசாலா ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம். இப்போ குக்கரில் அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்பு கூட வதக்குன வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. ஒன்ஸ் அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி 1 கப்பு ஊற்றுங்க. இப்போதைக்கு அந்த தண்ணி போதும். 1 கப் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. உப்பு தேவையான அளவு போடுங்க. அப்புறம் நல்லா கலந்து விட்டு குக்கரில் 2 விசில் வச்சிருங்க. குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதை நல்லா கலந்து விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி தேவையான அளவுக்கு, இப்போ சாம்பார் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. இந்த இடத்துல நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே நான் நெய்யும் ஜாகரியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெய்யும் ஜாகரியும் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா டேஸ்ட்டு சாம்பாருக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் கடைசியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு அது கொதி வர வரைக்கும் கலந்து விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா அதை இறக்கிடுங்க.